ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுடைய 10th 12th 11th மார்க் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் தொலைஞ்சு போன வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட்லாம் எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். epetagam.tngov.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் உங்களுக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் ஆதார் கார்டு நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. யார் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அவங்க ஆதார் நம்பர். அடுத்த கட்டமாக கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு கீழே 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாருங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இல்லை ஃபஸ்ட்லி அவர் சர்வீஸில் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது 10th 12th அந்த மாதிரியான மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் உங்களுக்கான கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், இன்கம், நேட்டிவ், கம்யூனிட்டி அந்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எஜுகேஷனில் ஆட் நியூ கொடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தா டிப்ளமோக்கான அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாரி டிப்ளமோ ஃபார்மசிக்கான சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் அந்த மாதிரியான மார்க் ஷீட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் 2016 அப்புறம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் ப்ரீவியஸ் இயர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், விரைவில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2016 அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் 12th மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணால் டிஎன் ஸ்டேட் போர்ட் 12th அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு என்டர் ரோல் நம்பர் இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி அப்படியே பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்டர் யுவர் நேம்னு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேம் வந்துருச்சு, என்டர் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் 12th எப்போ எந்த இயரில் பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் டைப் ரெகுலர் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். கொடுத்துட்டு மந்த் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மந்த் 12th பாஸ் பண்ணீங்க அதுக்கான மந்த்தை கொடுத்துட்டு ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்க பாருங்கள், டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ சம்டைம் எடுத்துக்கும், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ வெயிட் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் சர்டிஃபிகேட் ஹேஸ் பின் ஃபெச்டு சக்ஸஸ்ஃபுல்ன்ற மாதிரி உங்களுக்கான மார்க் ஷீட் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் சைன் பண்ணிருக்கு. ப்ரொசீட் டு செக்யூர் டேட்டா அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபெச் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான சர்டிஃபிகேட் ஆப்ஷன்ஸுக்குள்ளே வந்துடும். நீங்கள் மை டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஆட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எப்போ லாகின் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கான மார்க் ஷீட்டை வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் 10th நீங்கள் வியூ பண்ணுறதா இருந்தால் 10th நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எப்போ வியூ பண்ணாலும் உங்களுக்கு வந்து வியூ ஆகிடும். சேம் அதேமாரி அவர் சர்வீசஸில் போயிட்டு நீங்கள் 10th மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணலாம், 12th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணலாம், டிப்ளமோ ஃபார்மஸ் அந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே மார்க் ஷீட்டையும் டாக்குமெண்ட் அப்லோட் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தா உங்களுக்கு 2016 அப்புறம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாரி தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இன்கம் நேட்டிவ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதில் போயிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆட் நியூன்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஆதார் நம்பர் கேட்கும். இதில் போயிட்டு உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை திரும்ப நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. உங்களுக்கு ஓடிபி வந்து பார்த்தா ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே, ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி சர்வீசஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் போயிட்டு செலக்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா எந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் இதில் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் லேட்டஸ்ட்டாக இப்போ ஃபோட்டோவோட வரதுக்கு பாருங்கள் இ சேவையில் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். பழைய சர்டிஃபிகேட்லாம் ஓப்பன் ஆகாது.
ஃபோட்டோவோட வரக்கூடிய டிஎன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஜாதி சர்டிஃபிகேட்னா ஜாதி சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகும், நேட்டிவிட்டினா நேட்டிவ் ஓப்பன் ஆகும், ஓபிசி அப்ளை பண்ணியிருந்தால் ஓபிசி வரும், லீகல்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இதில் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் ப்ரொசீட் டு செக்யூர் டேட்டா இன் பிளாக் செயின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட் டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க. இல்லை ஐ கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிட்டு செக்யூர் டேட்டா ஆன் நம்பிக்கை இணையம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணால் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தா டேஷ்போர்டில் ஓப்பன் ஆகி ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்காரமே எனக்கு ஆட் ஆகிடுச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா டேஷ்போர்ட்லேயே மை டாக்குமெண்ட்ஸ் பேஜில் போயிட்டு உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் மை டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் எப்போ வேணாலும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் போயிட்டு ஆட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா லாகின் பண்ணி உங்களுக்கான எஜுகேஷன் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் இந்த வெப்சைட் மூலமாக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இன்கம், நேட்டிவ், கம்யூனிட்டி அந்த மாதிரி இசேவைக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாரி 10th 12th 11th மார்க் ஷீட்டும் சரி, அந்த டிப்ளமோ ஃபார்மசிக்கான மார்க் ஷீட் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸை இந்த வெப்சைட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மார்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் 2016க்கு அப்புறம் தான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ 10th 12th மார்க் ஷீட் தொலைஞ்சு போச்சா ரீப்ரிண்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி மார்க் ஷீட் வரும். அதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கான இந்த சர்டிஃபிகேட் இன்கம், நேட்டிவ், கம்யூனிட்டி அந்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக கேன் நம்பரில் ஆதார் கார்டு நம்பரை கரெக்டாக கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும்தான் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி இன்கம், நேட்டிவ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களே ஓப்பன் போர்ட்டல் மூலமாக உங்களுக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்பர் தெரியல அப்படின்றவங்க இபெட்டகம் வெப்சைட் மூலமாக உங்களுக்கான வருமானம், இருப்பிடம், ஜாப் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல வெப்சைட் தான், பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் வெப்சைட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா சர்வர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பொறுமையாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.